இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். 91 விழுக்காட்டுக்கும் அதிகமானோர் முன்கூட்டியே வாக்குப்பதிவு. இன்று நடைபெற்ற நெகிரி செம்பிலான் மாநில தேர்தலுக்கான முன்கூட்டியே வாக்குப்பதிவில் 91.06 விழுக்காட்டு வாக்காளர்கள் தங்களது வாக்குகளை பதிவு செய்துள்ளதாக தேர்தல் ஆணையமான SPR தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தேர்தல் ஆணையத்தின் செயலாளர் டத்தோ கைருல் ஷாரில் இட்ரோஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராணுவம், போலீஸ் துறை மற்றும் அவர்களின் துணைவியினர் அடங்கிய மொத்தம் 16,467 தகுதியான வாக்காளர்களில் 14,995 பேர் இன்று செவ்வாய்க்கிழமை தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றியுள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார். மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டிருந்த 38 வாக்குச்சாவடிகளில் இந்த முன்கூட்டியே வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெற்றது. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய தேர்தல் ஆணைய தலைவர் டத்தோ ஸ்ரீ ரம்லான் ஹரூன், முன்கூட்டியே வாக்குப்பதிவிற்கு 90 விழுக்காடு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்ததாக கூறினார். எனினும் அண்மையில் நடந்து முடிந்த ஜொஹர் மாநில தேர்தலின் 94.49 விழுக்காடு முன்கூட்டியே வாக்குப்பதிவை முன்மாதிரியாக கொண்டு இந்த எண்ணிக்கை இலக்கை தாண்டும் என தாம் நம்பியதாக அவர் தெரிவித்தார். மேலும் விறுவிறுப்பான தேர்தல் பிரச்சாரங்களுக்கு மத்தியில் வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறவுள்ள பொது வாக்குப்பதிவு நாளில் 72 விழுக்காடு முதல் 75 விழுக்காடு வரையிலான வாக்குப்பதிவை தேர்தல் ஆணையம் இலக்காக கொண்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். நெகிரி செம்பிலான் மாநில சட்டமன்றத்தின் 36 தொகுதிகளுக்காக மொத்தம் 103 வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் களம் காண்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலியர்கள் நாட்டிற்குள் நுழைய விதிக்கப்பட்டுள்ள தடை மற்றும் பாலஸ்தீன மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதில் மலேசிய அரசாங்கம் கொண்டுள்ள உறுதியான நிலைப்பாட்டை உள்துறை அமைச்சு முழுமையாக ஆதரிப்பதாக தெரிவித்துள்ளது. மலேசியாவுடன் தூதரக உறவு இல்லாததால் இஸ்ரேல் அரசாங்கத்தால் வழங்கப்படும் எந்தவொரு பயண ஆவணங்களும் மலேசியாவிற்குள் நுழைவதற்கு அங்கீகரிக்கப்பட மாட்டாது என உள்துறை அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. நாட்டின் பாதுகாப்பு மற்றும் இறையாண்மையை கருத்தில் கொண்டு குடிநுழைவுத்துறை, போலீஸ் படை மற்றும் எல்லை கட்டுப்பாட்டு முகமைகள் இணைந்து எல்லைப் பகுதிகளில் கடுமையான சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றன. நாட்டின் பாதுகாப்பு மற்றும் பொது ஒழுங்குக்கு அச்சுறுத்தலாக விளங்கும் எந்த ஒரு வெளிநாட்டினரும் 1959 மற்றும் 1963ஆம் ஆண்டு குடிநுழைவு சட்டத்தின் கீழ் மலேசியாவிற்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும், விதிகளை மீறுபவர்கள் மீது சமரசம் இன்றி சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உள்துறை அமைச்சு எச்சரித்துள்ளது. மக்களின் நலனை கருத்தில் கொண்டு சிரம்பானில் புதிய மருத்துவமனை அமைப்பதற்கான திட்டமிடல் மற்றும் நிதி ஒதுக்கீடு குறித்த முக்கிய அறிவிப்பை மாநில இடைக்கால மந்திரி பசா டத்தோ ஸ்ரீ அமீனுடின் ஹருன் வெளியிட்டுள்ளார். சிரம்பான் துவான்கு ஜாஃபார் மருத்துவமனையில் நிலவும் கடுமையான நெரிசலை குறைக்க 2024ஆம் ஆண்டு மாநில அரசால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு மத்திய அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளதாக அமீனுடின் குறிப்பிட்டார். 13வது மலேசிய திட்டத்தின் கீழ் இத்திட்டம் அங்கீகரிக்கப்பட்டு 2026ஆம் ஆண்டு பட்ஜெட்டின் மூலம் 30.15 மில்லியன் ரிங்கிட் ஆரம்ப நிதி நேரடியாக ஒதுக்கப்பட்டுள்ளது. புதிய மருத்துவமனை அமைப்பதற்காக பண்டா அன்ஸ்டாக் பகுதி தேர்வு செய்யப்பட்டிருப்பதையும் அமீனுடின் சுட்டிக்காட்டினார். மத்திய அரசாங்கத்திற்கு சொந்தமான 50 ஏக்கர் நிலத்தை பயன்படுத்துவதன் மூலம் நிலம் கையகப்படுத்தும் செலவு மிச்சப்படுத்தப்பட்டு பணிகள் விரைவுபடுத்தப்படும். இதற்கான நில பரிமாற்ற கடிதத்தை சுகாதார அமைச்சு உயர்கல்வி அமைச்சிடம் சமர்ப்பித்துள்ளது. மத்திய மற்றும் மாநில அரசுகளின் இந்த ஒருங்கிணைந்த நடவடிக்கை மாநிலத்தின் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தி மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்யும் என மந்திரி புசா அமீனுடின் குறிப்பிட்டுள்ளார். இந்திய சமூகத்தின் முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்த புதிய அறிவிப்பு ஒன்றை அரசாங்கம் விரைவில் வெளியிடவிருப்பதாக மனிதவள அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். எனினும் அரசியல் விமர்சனங்களுக்கு இடமளிக்காமல் சரியான நேரத்தில் மட்டுமே அந்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அவர் கூறினார். இன்று நெகிரி செம்பிலான் சினாவாங் தோட்ட தமிழ் பள்ளியில் மித்ரா திட்டங்களின் செயலாக்க பணிகளை ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய சமூகத்திற்கு பெரும் பயனளிக்கும் திட்டம் ஒன்று இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக குறிப்பிட்டார். இந்திய சமூகத்திற்கான மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று தயாராக உள்ளது. ஆனால் அதை தற்போது வெளியிட விரும்பவில்லை. அதற்கு இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டியுள்ளது என்றார். தற்போதைய தேர்தல் சூழலை காரணமாக கொண்டு மக்கள் நல திட்டங்களை கூட அரசியல் கண்ணோட்டத்தில் விமர்சிக்கும் நிலை உருவாகி இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார்.
அந்த புது திட்டங்கள் வந்து பெருசா நம்ம வந்து அறிவிக்க போறோம். ஆனா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இப்ப நம்ம வந்து அது அனௌன்ஸ் பண்ணோம்னா அவங்க வந்து வேற மாதிரி சொல்லிடுவாங்க. ஏன்னா எலெக்ஷன்னால அவங்க வந்து அது செய்யறாங்க. ஸோ பரவாயில்ல, நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏன்னா நம்மளோட நாட்டுல மட்டும் வந்து வாரமா வந்து எலெக்ஷன் இருக்குது. இப்போது அந்த அறிவிப்பை வெளியிட்டால் தேர்தலை முன்னிட்டு அரசியல் நோக்கத்திற்காக இதை செய்கிறார்கள் என்று சிலர் தவறாக புரிந்து கொள்ளவோ அல்லது விமர்சிக்கவோ வாய்ப்புள்ளது. அதுபோன்ற தேவையற்ற சர்ச்சைகளுக்கு இடமளிக்க விரும்பவில்லை. எனவே பொருத்தமான நேரத்தில் அந்த அறிவிப்பை வெளியிடுவோம் என்று ரமணன் தெரிவித்தார். லிங்கி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் இடைக்கால மந்திரி பிசா டத்துஸ்ரீ அமீனுடின் ஹருன் தனது நிர்வாக திறன் மற்றும் மாநில அரசின் சிறப்பான செயல்பாடுகளை முன்னிறுத்தி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். அமீனுடின் ஹருன் தனது தற்போதைய பாதுகாப்பான சிகாமாட் தொகுதியை விடுத்து லிங்கி தொகுதியில் போட்டியிட எடுத்த முடிவு அவரது அரசியல் துணிச்சலை காட்டுகிறது. இத்தொகுதியில் நிலவும் மும்முனை போட்டி அவருக்கு சாதகமான ஒரு முக்கிய காரணியாக பார்க்கப்படுகிறது. பக்காத்தான் ஹரப்பான் வேட்பாளராக அமீனுடின் ஹருன், பரிசான் நேஷனல் வேட்பாளராக டத்து முகமது ஃபைசால் ரம்லி மற்றும் பெர்சாத்து கட்சியின் வேட்பாளராக டத்து ஜம்ரி மட் சயிட் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். பெர்சாத்து கட்சியின் வேட்பாளர் டத்து ஜம்ரி மட் சயிட் களத்தில் இருப்பதால் அவர் மலாய் வாக்குகளை பிரிப்பார் என்றும் இது இடைக்கால மந்திரி பிசாரின் வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கும் என்றும் அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். மேலும் இத்தொகுதியில் உள்ள சீன மற்றும் இந்திய வாக்காளர்களின் முழுமையான ஆதரவை பெறுவதுடன் குறிப்பிடத்தக்க அளவு மலாய் வாக்குகளையும் தன் வசம் ஈர்த்தால் இடைக்கால மந்திரி பிசா டத்துஸ்ரீ அமீனுடின் ஹருன் லிங்கி தொகுதியில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திருப்புமுனை வெற்றியை பதிவு செய்ய அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கணிக்கப்படுகிறது. இந்திய சமூகத்தை கிள்ளுக்கீரையாக நினைத்து இனத்வேஷ கருத்துக்களை வெளியிட்டு வரும் கிடா மந்திரி பிசாரும் பரிகாத்தான் நேஷனல் தேர்தல் இயக்குநருமான சனுசி நூருக்கும் பரிகாத்தான் நேஷனலுக்கும் சரியான சாட்டையடி கொடுக்க பக்காத்தான் ஹரப்பான் வேட்பாளர்களை தேர்வு செய்து நெகிரி சிம்பிலானில் ஒரு நிலையான ஆட்சிக்கு மக்கள் வித்திட வேண்டும் என்று ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பாராயுடு கேட்டுக்கொண்டார். சிரம்பான்ஜயாவில் ஜாசேகா சார்பில் பக்காத்தான் ஹரப்பான் வேட்பாளராக போட்டியிடும் எஸ் முகுந்தனை ஆதரித்து சிரம்பான்ஜயாவில் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள பாப்பாராயுடு இதனை தெரிவித்தார். இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சிரம்பான்ஜயாவுக்கு வந்திருக்கோம். நம்மளோட சகோதரர் முகுந்தன் இங்க நிக்கிறாரு. என்ன கேட்டீங்கன்னா நம்ம ஒரு கேண்டிடேட் நம்ம இங்க நிகழ்ச்சிக்கு வரல, நிறைய கேண்டிடேட் வந்திருக்கோம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா மக்களாகிய நீங்கள் இன்றைக்கு இந்திய சமுதாயம், நம் தமிழ் பள்ளிகள், நம் கோயில்கள், குறிப்பா லேட்டஸ்டான ஸ்டேட்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா பலி இந்தியா, சைனா பலி சைனா, அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்க பாத்தீங்கன்னா பக்கத்தான தலைவர்கள் யாரும் சொல்ல கிடையாது. உங்களுக்கே தெரியும், ஒரு மாநில முதலமைச்சர் இந்த மாதிரி வார்த்தை பேசுறாருன்னா காரணம் இந்தியர் மேல உள்ள இலக்காரம் தான் சொல்லணும். அப்ப நம்ம சரியான பாடம் கற்பிக்கணும்னா கண்டிப்பாக இந்த தேர்தலில் பக்கத்தான வேட்பாளரை தேர்ந்தெடுத்து நாம் கண்டிப்பாக பாசுக்கும் பரிகாத்தான் நேஷனலுக்கும் ஒரு சாட்டியடி கொடுக்கணும் எதிர்பார்க்கிறேன். மக்களுக்கு நீங்கள் உங்க கையில் அந்த ஓட்டு உரிமை இருக்கு. கண்டிப்பாக சீர்தூக்கி பார்த்து நீங்க ஓட்டு போடணும். சரிங்களா? ஒரு நிலையான அரசாங்கத்தால் மட்டுமே மக்களின் பொருளாதார வளத்தையும் ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் உறுதி செய்ய முடியும் என பாப்பாராயுடு வலியுறுத்தியுள்ளார். எனவே மாநிலத்தில் ஒரு சுபிட்சமான வாழ்க்கையை உறுதி செய்து கொள்ள மக்கள் அனைவரும் பக்காத்தான் ஹரப்பான் தலைமையிலான வேட்பாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். சிரம்பான்ஜயா சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றால் மக்களின் நலனுக்காக தனது தொகுதியிலேயே மக்கள் தகவல் சேவை மையம் ஒன்றை அமைக்க திட்டமிட்டுள்ளதாக பக்காத்தான் ஹரப்பான் வேட்பாளர் எஸ் முகுந்தன் தெரிவித்துள்ளார். மத்திய மற்றும் மாநில அரசுகள் அறிவிக்கும் மக்கள் நல திட்டங்கள் அனைத்தும் குறைந்த வருவாய் பெறும் சாமானிய மக்களை சென்றடைவதை உறுதி செய்வதே இந்த சேவை மையத்தின் முதன்மை நோக்கமாக இருக்கும் என முகுந்தன் குறிப்பிட்டார். இத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே நேரடியாக கொண்டு சேர்க்க இம்மையம் பாலமாக செயல்படும் என்பதையும் சிரம்பான்ஜயாவில் 5 முனை போட்டியை எதிர்நோக்கியிருக்கும் முகுந்தன் தெரிவித்தார். ஸோ அதனால முடிந்த அளவுக்கு என்னுடைய மக்கள் சேவை மையத்தை ஒரு தகவல் சேவை மையமாக மாற்ற விரும்புகின்றேன். ஆனா என்னென்ன இனிஷியேட்டிவ் இருக்கோ அதுக்கு அவங்க இடத்தில் நம்பி அதை போய் கொண்டு சேர்க்கணும். ஸோ அதுதான் முக்கியம். ஏன்னா இதெல்லாம் போய் கொண்டு சேர்த்தாலே பல நல்ல பயனடைவேன். உதாரணத்துக்கு தக்கூன், ஸோ இதெல்லாம் ஆளுகளுக்கு தெரியும், அந்த இதெல்லாம் எப்படி ப்ரொசீஜர்லாம் தெரியாது. அப்ப நம்மள அந்த வழிகாட்டியா நம்ம இருப்போம். ஏன்னா இப்பெல்லாம் ஆன்லைன்ல தான், பட் ஆனா வழிகாட்டி இது இப்போ சில பேருக்கு அந்த இந்த சிஸ்டம் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, அவங்க கால் பண்ணி கேட்கல இது எப்படி செய்யறது. ஸோ அதனால இது எனக்கு ஒரு திட்டமாக இருக்கின்றது. ஏன்னா நம்மளுக்கு முக்கியம் அரசாங்கத்திலிருந்து என்னென்ன நன்மைகள் வருகின்றது அதை கொண்டு போய் மக்கள் மத்தியில ஒரு பாலமாக இருந்து நாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா சிரமாஞ்சையில பாத்தீங்கன்னா ஏறக்குறைய இந்தியர்கள் நம்ம எடுத்துக்கிட்டாலே 27% நம்ம இருக்கோம். ஸோ மற்ற இனத்தவர்கள் மலாய்க்காரர்கள் 24, சீனர்கள் 46% இருக்காங்க. ஸோ இந்த மக்கள் ஏறக்குறைய வாக்காளர்கள், நான் சொல்றது வாக்காளர்கள் இருக்காங்க.
ஸோ இவங்களுக்கு நம்மனால வந்து இது ஒரு பாலமாக இருந்தா அதுல நிறைய பேர் வந்து பயன்படுவாங்க. இந்தியர்கள் மட்டுமல்ல, மற்ற இனத்தவர்களுக்கும் நம்ம வந்து அது உதவி நம்ம வந்து செய்வோம். என்னோட கொள்கை என்னன்னா, பின்னணி, இனம், மதம் பின்னணி பாராமல் நான் மக்களுக்கு சிறப்பாக செம்மையாக சேவை செய்வேன் என்று. அத்துடன் தொகுதி மக்களின் அன்றாட பிரச்சனைகள் மற்றும் குறைகளை கேட்டறிந்து அவற்றுக்கு உடனுக்குடன் தீர்வு காண்பதே தனது தலையாய கடமை என்றும் அவர் உறுதியளித்தார். ஏற்கனவே சிரம்பான் மாநகர் மன்ற துணை கவுன்சிலராக பணியாற்றிய அனுபவம் தமக்கு இருப்பதால் உள்ளூர் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை மிக துல்லியமாக அறிந்து அவற்றை விரைந்து களைவதில் தம்மால் மிக சிறப்பாக பங்களிக்க முடியும் என்றும் எஸ். முகுந்தன் நம்பிக்கை தெரிவித்தார். சிக்கியா அலாம் பகுதியில் வெளிநாட்டினர் சட்டவிரோதமாக குடியேறியுள்ளதாக கூறப்படும் விவகாரத்தில் ஷா அலாம் மாநகர மன்றம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க ஸ்லாங்கூர் மந்திரி புசா டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி உத்தரவிட்டுள்ளார். நில ஆக்கிரமிப்புகள் கண்டறியப்பட்டால் கடுமையான அமலாக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மாநில பாதுகாப்பு குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட நிலம் அரசுக்குரியதா அல்லது தனியார் நிலமா என்பதை ஆராய்ந்து நில உரிமையாளர்களுக்கு உடனடி நோட்டீஸ் அனுப்பப்படும் என்றார். கடந்த ஏப்ரல் மாதம் நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையிலும் அங்கு மீண்டும் நூற்றுக்கணக்கான சட்டவிரோத குடியிருப்புகள் உருவானது குறித்து குடிநுழைவுத்துறை விசாரித்து வருகிறது என்று அமீருடின் தெரிவித்தார். இதனிடையே இவ்விவகாரம் தொடர்பாக உண்மை தன்மை உறுதி செய்யப்பட்டதும் மற்ற அமலாக்க முகமைகளுடன் இணைந்து ஒருங்கிணைந்த கூட்டுச் சோதனை நடத்தப்படும் என்று குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டத்து ஜக்கரியா ஷாபான் தெரிவித்துள்ளார். சினாவாங் தோட்ட தமிழ் பள்ளிக்கு மித்ரா திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட புதிய கல்வி உபகரணங்கள் மற்றும் தளவாட பொருட்கள் குறித்து மனிதவள அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் இன்று நேரில் வருகை தந்து ஆய்வு நடத்தினார். இந்த வருகையின் போது மித்ரா திட்டத்தின் கீழ் பள்ளிக்கு வழங்கப்பட்டுள்ள நாற்காலிகள், மேஜைகள் மற்றும் நவீன திறன் பலகைகள் போன்ற வசதிகள் குறித்தும் அவற்றை மாணவர்கள் எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்பது குறித்தும் ஆசிரியர்களிடம் அமைச்சர் நேரடியாக கேட்டறிந்தார். வகுப்பறைகளில் இத்தகைய நவீன தொழில்நுட்ப மற்றும் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்பட்டு மாணவர்களுக்கு கிடைத்திருப்பது குறித்து பள்ளி ஆசிரியர்கள் தங்களின் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர் என்று டத்துஸ்ரீ ரமணன் விவரித்தார். இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த ஸ்கூலுக்கு வந்து நம்மள ப்ராபோட் கொடுத்துருக்கோம், மேசை, நாற்காலி, ஸ்மார்ட் போர்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் டியூஷனுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா ஸ்மார்ட் போர்ட் டீச்சர்ஸ் எல்லாம் சொல்றாங்க நல்லா வேலை செய்து ஒரு நல்ல திட்டங்கள். ஏன்னா இந்த திட்டங்கள் நிறைய வாய்ப்பு நம்மளோட பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது. ஒண்ணு, பிள்ளைங்க கிட்ட நம்மள பேசுற டைம்ல அவங்க சொல்றாங்க இந்த மேசை, நாற்காலி ரொம்ப நல்லா இருக்கு. அது ஒரு நல்ல சக்சஸ் நம்மளுக்கு. மூணாவது நம்ம பார்த்தோம்னா இந்த டியூஷன். ஸோ டியூஷன் கொஞ்சம் குறை இருக்குது. என்ன குறைன்னா அவங்க சொல்றாங்க டிரான்ஸ்போர்ட் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் அவங்க தூரம்ல இருந்து வராங்க. ஸோ இந்த தூரம் வர டைம்ல அண்ட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் நார்மல் ஸ்கூலிங் டைம். இந்த டிரான்ஸ்போர்ட் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குது. இந்த டிரான்ஸ்போர்ட் நான் கேபி மித்ரா கிட்ட நான் சொல்லியிருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளோட ஏலன் கிட்ட நான் சொல்லியிருக்கேன். ஏலன் நம்மளோட கல்வி துணை அமைச்சரோட ஸ்பெஷல் ஆஃபீஸர் YB வாங்காவோ. ஸோ அவங்கள 2 பேர் சேர்ந்துட்டு எல்லா ஸ்கூலுக்கு அவங்கள ஒரு செக்கிங் பண்ணிட்டு எத்தனை ஸ்கூலுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் ஒரு பிரச்சனையா இருக்கு நம்மள அந்த பந்துவான் அவங்களுக்கு கொடுப்போம். இன்னொன்னு நான் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னோட கேபி ரவீந்திரனோ ஏலனோ நல்லா வேலை செஞ்சுட்டு நல்ல திட்டங்கள் எல்லாம் எடுத்துட்டு வராங்க நம்மளுக்கு. ஸோ நான் வேலை செய்யற டைம் எனக்கும் YB ஃபட்லினா கல்வி அமைச்சர், துணை அமைச்சர் YB வாங்காவா கூட வேலை செய்யறது ரொம்ப சின்னாங்க இருக்கு. இந்த முக்கிய செயலாக்க பணிகள் ஆய்வின் போது மித்ரா திட்டத்தின் தலைமை இயக்குனர் K. ரவீந்திரன் நாயர் அமைச்சருடன் இணைந்து கலந்து கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. கோலாலம்பூர் மைய பகுதியில் உள்ள மிர்டேகா 118 கோபுரம் மினாரா மிர்டேகா மேபேங் என அதிகாரப்பூர்வமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. உலகின் 2வது மிக உயரமான இந்த 118 அடுக்கு கோபுரத்தின் முதன்மை வாடகைக்காரராக மேபேங் இணைந்துள்ளதை அடுத்து இந்த மாற்றம் நிகழ்ந்துள்ளது. கடந்த மே மாதம் தனது தலைமையகத்தை இங்கு மாற்றிய மேபேங் இதன் 33 தளங்களை ஆக்கிரமித்து சுமார் 7000 ஊழியர்களுடன் செயல்பட தொடங்கியுள்ளது. இதற்கிடையில் ஜலான் துன்பேரா சாலையில் இருந்த வங்கியின் முந்தைய தலைமையகம் மினாரா துன்பேரா என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இரு பெயர் மாற்றங்களும் உடனடியாக அமலுக்கு வருகின்றன. PNB நிறுவனத்திற்கு சொந்தமான இக்கோபுர வளாகத்தில் அலுவலகங்கள், வணிக வளாகங்கள், ஹோட்டல்கள் மற்றும் கண்காணிப்பு தளம் ஆகியவை அமைந்துள்ளன. வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் நெகிரி சம்பிலான் மாநில இந்திய வாக்காளர்கள் பக்கத்தன் ஹரப்பான் வேட்பாளர்களை ஆதரித்து மகத்தான வெற்றி பெற செய்வார்கள் என்று
ஜுலுத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சிரம்பான்-ஜெயா சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாக்காத்தான் ஹராப்பான் வேட்பாளர் S. முகுந்தனை ஆதரித்து இன்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது அவர் இதனை வலியுறுத்தினார். இத்தொகுதி மக்களுக்கு நன்கு அறிமுகமான முகுந்தன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் P. குணசேகரன் மற்றும் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் J. அருள்குமார் ஆகியோருக்கு சிறப்பு அதிகாரியாக பணியாற்றி சிறந்த அனுபவம் பெற்றவர் என்று ராயர் குறிப்பிட்டார். இந்த சமயத்தில் குறிப்பாக சிரம்பான்-ஜெயாவில் முகுந்தன் அவர்கள் நன்கு அறிமுகமான ஒரு நபர். இதுக்கு முன்பதாக நிறைய தொண்டுகள் செய்திருக்கின்றார் என்று நாம் கேள்விப்படுகின்றோம். அவருக்கு சிரம்பான்-ஜெயாக்கு அப்பால் வட்டவர் கிடையாது. அருள்குமார் அவர்களுக்கும் சிறப்பு அதிகாரியா இருந்திருக்காரு. இவரு குணா அவர்களுக்கும் சிறப்பு அதிகாரியா இருந்திருக்காரு. இந்த இடத்தை முழுமையாக தெரிந்தவர் ஒருவர். அது மட்டுமல்லாமல் சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியர்கள் குறிப்பாக விசுவாசமாக இந்த நாட்டில் உழைத்து இந்த நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று ஒரு நல்ல நோக்கத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். வசிக்கின்றோம், இந்த நாட்டிலே விசுவாசமாக வசிக்கின்றோம். அதனால விசுவாசம் உள்ள இந்தியர்கள், குறிப்பாக நெகிரிசிமாவில் உள்ள இந்தியர்கள் தெளிவாக இருக்காங்க. நிச்சயமாக 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் எல்லா ஹராப்பான் வேட்பாளர்களுக்கும் நிச்சயமாக இந்தியர்கள் வாக்களிப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். குறிப்பாக சிரம்பான்-ஜெயாவில் முகுந்தன் அவர்கள் வெற்றி பெறுவார் என்று நான் நம்புகின்றேன். மக்களுக்கு சிறப்பான சேவை ஆற்றக்கூடிய தகுதியை கொண்டுள்ள முகுந்தனின் வெற்றியை தொகுதி இந்திய வாக்காளர்கள் ஒன்றிணைந்து உறுதி செய்ய வேண்டும் என்று மேலவை உறுப்பினர் செனட்டர் லிங்கேஸ்வரனுடன் இணைந்து மேற்கொண்ட பிரச்சாரத்தின் போது RSN ராயர் இக்கோரிக்கையை விடுத்தார். ஜோஹர் பாருவில் கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பரில் 18 மாத குழந்தை உயிர் இழந்த விவகாரம் தற்போது கொலை வழக்காக மாற்றப்பட்டு குழந்தையின் சொந்த தந்தையே முதன்மை சந்தேக நபராக கைது செய்யப்பட்டுள்ளார். தொடக்கத்தில் அலட்சியத்தால் ஏற்பட்ட மரணம் என பதிவு செய்யப்பட்ட இவ்வழக்கில் உடற்கூராய்வு அறிக்கையின்படி குழந்தையின் இடுப்பு பகுதியில் காயங்களும் ஆசனவாயில் வீக்கமும் கண்டறியப்பட்டன. குழந்தை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் DNA சோதனைகள் மற்றும் 13 சாட்சிகளிடம் நடத்தப்பட்ட விசாரணைக்கு பின் தற்போது இந்த வழக்கு குற்றவியல் சட்டம் 302வது பிரிவின் கீழ் கொலை வழக்காக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக சிங்கப்பூரில் தொழிலாளியாக பணிபுரியும் குழந்தையின் 40 வயது தந்தை மற்றும் 13 குற்ற பின்னணிகளை கொண்ட அவரது மாமா ஆகிய இருவரையும் ஜோஹர் போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.